நம்ம தற்கொலை வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அட அதாங்க இந்த தாவேகா இந்த கட்சியில அது சரியில்லை, இந்த கட்சியில இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சு வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணு முன்னாள் திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி முன்னிலையில இன்னும் ஒரு சில அணில் குஞ்சுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய குல்லாவை மாட்டி விட்டு திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. ஜூன் 3ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் திமுகவை கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க தான் இந்த வைஷ்ணவி. அவங்களுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. ஞானோதயம் வந்த உடனேயே திமுக வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆட்சினா அது திமுக ஆட்சி தான், மாடல்னா அது திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு தாவேக்கால இருக்கிற வரைக்கும் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாம் இந்த திமுக ஊர்பீசுகள் இந்த பொண்ணை ஒரு பொண்ணா கூட பார்க்காம அசிங்கமா பேசிட்டு இருந்தானுங்க. கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த பொண்ணு தாவேக்கால இருந்து திமுகவுக்கு தாவனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பொண்ணுக்கு, இந்த வைஷ்ணவிக்கு இப்போ முரட்டத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வரானுங்க. எப்படா உங்களால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதாடா? அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எவ்வளவு நேரத்துல நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸ்ல கண்ட மீனிக்கு பேசிவிட்டு எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்ப அந்த பொண்ணுக்கே முட்டு தரீங்க. இந்த வைஷ்ணவி திமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சேனல்ல, யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கு. அதுல அந்த நெறியாளர் இந்த பொண்ணை கதற விட்டுருக்கான். இத்தனைக்கும் அந்த நெறியாளரும் ஒரு ஊப்பி தான் இருந்தாலும் புதுசா திமுக சேர்ந்த இந்த வைஷ்ணவியை கேள்வி கேட்டு அழ விட்டுருக்கான். இன்னைக்கு இந்த வீடியோல அக்மார் கொத்தடிமையா மாறி இருக்கக்கூடிய வைஷ்ணவியினுடைய ரோஸ்ட் வீடியோ தான், ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தவங்கள நாம இன்டர்வியூ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கணும். அப்படி இந்த பொண்ணுக்கு, இந்த வைஷ்ணவிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவங்க இன்டர்வியூ பண்றாங்க. முதல்ல இந்த பொண்ணு தாவேக்கால இருந்துச்சு, இப்போ திமுக இருக்கு. இதை தவிர்த்து இந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு? பத்ம பிரியான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அக்காக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுத்து இந்த தொகுதியில நில்லுமான்னு சொன்னது நம்ம கமல். அந்த அக்கா 2021 சட்டமன்ற தேர்தல நின்னாங்க. அந்த தேர்தல்ல மாபெரும் தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்கா திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த வைஷ்ணவியும் தாவேக்கால இருந்தாங்க, இப்ப திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இந்த சேனல்காரனுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி மண்டையில மசாலா இல்லாத கேஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கான் பாருங்களேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பொழுது இந்த பொண்ணு, இந்த வைஷ்ணவி திமுகவை கீழ்ச்சி தொங்க விட்டுது. இப்போ அப்படியே மாத்தி திமுகவை புகழ்ந்து தள்ளுது. திமுக ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சர்டிபிகேட் வேற கொடுக்குது. அந்த பொண்ணு கொடுத்த இன்டர்வியூவை கெட்ட பையன் சார் அப்படின்ற ஒரு ட்ரோல் சேனல்ல வச்சு செஞ்சு விட்டுருந்தானுங்க. அந்த வீடியோவை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க சைடுல அந்த ட்ரோல் வீடியோவை போற, தயவு செய்து பாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆமா, உண்மையிலே தான் நீங்க உள்ளபடியே சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க இந்த வீடியோ சிரிக்காம பாத்துருங்க. முடிஞ்சா யாரெல்லாம் சிரிக்காம பாத்தீங்கன்னு கீழே கமெண்ட் போடணும். ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மர் உள்ள தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்போட வித்தியாசமான கான்செப்டோட யார் அவர்ன்றத லிஃப்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா, அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்து. இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். இப்போ உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, 100% நல்லாட்சி நடக்கும். இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது, என்னது இது? அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம வர இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சு. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? அத நினைச்சேன் சிரிச்சேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? ஏன்ட்ட என்ன சொன்ன? இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.
முதல்ல தாவேக்காவில இருந்து விலக என்ன காரணம்? சாலிடான காரணம் சுயமரியாதை இழந்து மக்கள் பணி செய்ய வேண்டியதா இருக்குது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தாவேக்காவில இருந்து அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி டிஎம்கேக்கு வரக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? திமுகவில் சேரும் போதே பொறுப்பு பதவி எல்லாம் வேணுமா? போய் தாவேகாவிலோ அல்லது நாம் தமிழர்களோ சேர்ந்து திமுகவை மானாவாரியா திட்டு, அப்புறம் வந்து திமுகல சேரு, உடனே சின்னதா ஒரு போஸ்டிங் கிடைக்கும், அப்படியே உருட்டலாம். இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி இல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. தாவேக்கால இருந்து அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி டிஎம்கேக்கு வரக்கு என்ன காரணம்? ஏன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பருத்தி மூட்டை மறுபடியும் குடோனுக்கே வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்ப இவ்வளவு கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன் திமுக? ஸோ இந்த சைடு டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்பவுமே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய கொள்கைகளை தான் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இல்ல திராவிடம் மட்டும்தான், தமிழ் தேசியம் எங்க வந்து? திராவிடம் அப்படிங்கும் போதே அது 4 மாவட்டங்களையும் சேர்த்தே வந்துரும். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுதுகிட்ட முண்டங்கடா. திமுகக்கு நீங்க வந்து எதிரா பேசியிருந்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா? என்னடா இவ்வளவு நாள் நம்ம அந்த கட்சி பத்தி எல்லாம் அவ்வளவு பேசியிருக்கோம், திரும்ப அன்னைக்கு அங்கேயே போய் சேரணும்னா அங்கேயும் பேசுவாங்களே அப்படின்ற ஒரு உறுத்தல் அப்படின்றது இல்லையா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அப்படிங்கும்போது நான் தாவேக்கால இருந்தபோது திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரியா இருந்தாங்க. ஸோ நான் விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்தேன். அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளையும் நாங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல நான் இருந்ததுனால அவங்க பண்ற தவறுகளை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். 3ஆம் தேதி தான் விலகுறீங்க இல்லையா? ஸோ 3ஆம் தேதி விலகுறீங்க. இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே திமுக தான் கரெக்ட் அப்படின்னு அவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றீங்கன்னா பெரிய விஷயம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். திமுகவோட ஆளுதான் அவங்க ஸ்பை, இவங்க திமுக இருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பை இவங்க, அதனாலதான் கரெக்டா வந்து இங்க சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸ்பையா நீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இன்னைக்கு தேடி வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட திமுகல ஜாயின் பண்றதுக்கு இடைப்பட்ட காலங்கள் ஒரு 2 to 3 வாரங்கள் இருந்தது. இல்ல அதுல இந்த ஒரு இவ்வளவு 2 வாரம் 3 வார காலம்னு வச்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு வருஷம் தாவேக்கால பயணம் பண்ணப்போ அந்த இல்லாத ஒரு அரசியல் புரிதல் இந்த 3 வார காலத்துல ஒரு பெரிய புரட்சியா மாறி நான் திமுக சேர்ந்தேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? அப்படி இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுயமரியாதையும் அந்த திராவிடம் சமத்துவம் கொள்கை எல்லாமே பார்த்துதான் நான் சேர்ந்தேன். அது எங்க பாருங்க உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியை விட இப்ப நடக்கிற 4 ஆண்டு ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கறதா என்னோட தனிப்பட்ட கருத்தா இருந்தது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஸோ அப்போ நீங்க இந்த ஒரு கிளைம் வைக்கிறீங்க, தாவேக்கான்றதே பாஜகவோட இன்னொரு முகம்தான் அப்படின்னு நீங்க அந்த கட்சியில இருந்து விலகணும்னே சொல்லும் போது, அப்ப இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாதா அவங்க வந்து பாஜகவோட இன்னொரு முகம் தான்னு? இப்ப திமுகல சேர்ந்த உடனே அப்படி ஒரு முகம் வந்துருச்சா புதுசா தாவேக்காக்குன்னு கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த ஏடிஎம்கே மேலையும் பாஜக மேலையும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படி பார்த்தா திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அந்த கொள்கைகள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க பேசணும் அது அப்படியே தாவேக்காவும் சொல்றாங்க, ஒரு டிட்டோ காப்பி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்போ தாவேக்கா பாஜகவோட முகம்னா திமுகவும் பாஜகவோட முகம்னு சொல்லிடலாமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ் இப்பதான் வந்துட்டு நிறைவுக்கே வந்திருக்கு, ஒரு முடிவுக்கே வந்திருக்கு. ஆனா எனக்கு கம்ஸ் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அதுல நானுமே ஒரு தவறான புரிதல்ல தான் இருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில தவறான புரிதல் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நிச்சயமா இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. அண்ணா யூனிவர்சிட்டி, அதுல நானுமே ஒரு தவறான புரிதல்ல தான் இருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில தவறான புரிதல் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நிச்சயமா எல்லாமே கலக புத்தி. எது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா? நான் கேக்குறேன், இந்த வயசுல கருணாநிதி புத்தியோட இருந்தா நீ வளர்ந்த என்னென்ன ஆவ? ஒத்த ரோசா
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில நீங்க வந்து இணையறீங்க திமுகல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவங்களே கேட்குறாங்க தாவேக்கால இருந்து திரு செந்தில் பாலாஜி என்ன தியாகியா அப்படின்னு கேட்குறாங்க. ஊழலை எதிர்த்து நான் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பத்திலேயே பேசுறீங்க, அதனாலதான் நான் அரசியலுக்குள்ளேயும் நுழைகிறேன், அங்கேயே போய் சேருங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட நான் அட்மயர் பண்ண விஷயம், அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்ப உனக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இந்த பாரு, அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு மோசமான, இன்னும் சொல்றது கருணாநிதியோட ஒரு மோசமான அரசியல்வாதி செந்தில் பாலாஜி தான். அந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோராக்குறது, அரசியலை கெடுத்து குட்டிச்சோராக்குனா ராஸ்கல் அவரு. அவர் எந்தெந்த முறையெல்லாம் அமைச்சர் இருந்தாரோ அந்தந்த முறையெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ சல்லடையா அழிச்சு அதை நக்கிட்டு போன ஆளு. கர்மா என்ன இப்படி நாருது? கிரவுண்ட் ஒர்க் எல்லா பணியுமே வந்துட்டு ரொம்ப நல்லா செய்வாரு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பார்த்தாலே தெரிகிறதா? நான் பார்த்தது வரைக்கும், ஏன்னா நான் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே நான் அவரை பார்த்துருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, வைஷ்ணவிக்கு இவர் சீர்திருத்தவாதியா? கூப்பிட்டு வச்சு வேணா செலை வச்சு மாலை போட்டு வேணா தினமும் அபிஷேகம் பண்ணேன். வெக்கமா இல்ல? இந்த வயசுல கருணாநிதி தரம் வருது உனக்கு, இந்த வயசுல பொய், இந்த வயசுல புரட்டு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே. சரி, இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை தான். 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்து டேய், இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். இப்போ உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, 100% நல்லாட்சி நடக்குது. இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அக்கான்னு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிரியேட் ஆனதே டிவிகேனாலதான். இப்போ அதுக்கு முன்னாடி வைஷ்ணவினா பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. டிவிகேல அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க பேசினாங்க, அப்போ வந்து ஒரு பிரபலமாகறாங்க. அப்போ டிவிகேவினுடைய இந்த இளைஞர்களை எல்லாம் வைஷ்ணவி பயன்படுத்திட்டு தூக்கி வீசிட்டீங்களா? ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படியே அப்படின்னா இதே மாதிரி கசக்கி தூக்கி எறிஞ்சிடலாம். இப்போ நீங்க திமுகக்கு வந்த பிறகும் சில கருத்துக்கள்லாம் பேசுறாங்க, உங்களுடைய அரசியலே அஸ்தமனமாக போகுது அப்படின்லாம். ஏன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்தும் சில பேர்லாம் திமுகல இணைஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அதே போலதான் வைஷ்ணவி ஆக போறாங்க. எவன் ஒருத்தன் 24, 25 வயசுல திமுக ஒரு கட்சியை விரும்புறானா அவன் கண்டிப்பா குறுக்கு புத்தியோட தான் வாழ்றான்னு அர்த்தம். அந்த வயசுல திமுக விரும்புதுன்னா, கருணாநிதி குடும்பத்தை விரும்புதுன்னா, அதுல அரசியல் செய்ய விரும்புதுன்னா, அது நிச்சயம் பிளப்புவாக தவிர எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் காட்ட முடியும். ஏப்பா ஆங்கரு 4 கேள்வி கேட்டாலும் நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டிருக்கையா. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட இன்டர்வியூ கொடுங்கன்னு யாராச்சும் கேட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சம்பவம் தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு என்ன கேள்வினா, இந்த வயசுலயே இந்த பொண்ணு இந்த அளவு அரசியல் பண்ணுது, இப்படி உள்டாவா பேசுது, நாளை பின்ன வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய அரசியல்வாதியா ஆனதுக்கு அப்புறமா இன்னும் இது என்னென்னலாம் பண்ணும். நம்ம மாரிதாசன் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு, இந்த வயசுலயே கருணாநிதி தனமானு. ஏமா வைஷ்ணவி, இந்த திமுகல எங்கம்மா இருக்கு இந்த சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி, இதெல்லாம் திமுகல எங்கம்மா இருக்கு? இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா, எப்படி வேணாலும் உருட்டுவியா? இந்த வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, இவங்க 4 மதிவதனிக்கு சமம், 5 பத்மபிரியாவுக்கு சமம், 6 டாக்டர் ஷர்மிளாவுக்கு சமம். சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. சோ அழகான இதுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.